இந்தியாவில் அரிசி 9000 ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டதாக லண்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் டோரியன் கே ஃபுல்லரின் ஆராய்ச்சிகள் கூறுகிறது. தொல்பொருள் மற்றும் தாவரவியல் ஆய்வாளரான இவர் அரிசி பயிரிடப்பட்டதன் தொடக்கம் எது என்பதை தனது ஆராய்ச்சி மூலம் விவரித்துள்ளார். அதன்படி ஆரம்ப காலத்தில் ஆப்பிரிக்க அரிசி மற்றும் ஆசிய அரிசி என 2 தனித்துவமான இனங்கள் இருந்ததாக அவரின் ஆராய்ச்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய அரிசியில் இண்டிகா மற்றும் ஜபோனிகா என 2 வகைகளில் அரிசி பயிரிடப்பட்டிருந்ததாக அவரது ஆய்வுகள் கூறுகின்றன. ஆரம்பகால சான்றுகளின் அடிப்படையில் சீனாவில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அரிசி சாகுபடி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 9,000 ஆண்டுகளுக்கு முன்பு அரிசி பயிரிடப்பட்டிருப்பதற்கான சான்றுகள் இருப்பதாக டோரியன் கே ஃபுல்லரின் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. வட இந்தியாவின் சில பகுதிகளில், குறிப்பாக கங்கை நதி படுகை பகுதிகள், மேல் கங்கை யமுனை பகுதிகளில் காட்டு அரிசியின் ஆரம்பகால பயன்பாடு தொடங்கப்பட்டிருப்பதற்கான சான்றுகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். சர்க்கரை மிகுந்த பானங்கள், மது, புகையிலை பொருட்களுக்கான விலையை 50 விழுக்காடு அதிகரிக்க வேண்டும் என சர்வதேச சுகாதார நிறுவனம் உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. உடல் நலனுக்கு பெரும் கேடு விளைவிக்கும் பொருட்களுக்கு விலையை அதிகரிப்பதன் மூலம் அவற்றின் விற்பனையை குறைக்க முடியும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் சர்க்கரை நோய், சில வகை புற்றுநோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் விலை உயர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இதன் மூலம் கிடைக்கும் சுமார் 80 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை மருத்துவ கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சர்வதேச சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. தென்னாப்பிரிக்கா, கொலம்பியா ஆகிய நாடுகளில் இந்நடைமுறை மிகவும் பலன் தந்துள்ளதால் பிற நாடுகளும் இதை பின்பற்றலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இப்பரிந்துரைக்கு குளிர்பான தயாரிப்பு நிறுவனங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சர்க்கரை மிகுந்த பானங்களுக்கு கூடுதல் வரி விதிப்பதால் உடல் பிரச்சனைகள் குறைந்ததாகவோ, உடல் பருமன் குறைந்ததாகவோ எந்த நாட்டிலும் தரவுகள் இல்லை என அவை கூறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக காவல்துறை தீயணைப்புத்துறைக்கான தடகள போட்டியில் ஓமலூர் தலைமை காவலர் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் உலக காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான 30 நாடுகளின் வீரர்கள் கலந்து கொண்டுள்ள தடகள போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டுள்ள சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த தலைமை காவலர் தேவராஜ் கோலூன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் முதல் முயற்சியிலேயே சிறப்பாக தாண்டி தங்கம் வென்று சாதனை படைத்தார். மோசடிகளில் பலவிதம் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் இந்திய இளைஞர் செய்த ஒரு மோசடி டெக் உலகில் பேசு பொருளாக உள்ளது. சோகம் பரேக் என்ற அந்த இளைஞர் அமெரிக்காவில் ஒரே சமயத்தில் பல நிறுவனங்களில் பணிபுரிந்தார் என்றும், ஒரு சமயத்தில் அதிகபட்சமாக 34 நிறுவனங்களில் பணிபுரிந்தார் என்ற தலை சுற்ற வைக்கும் செய்தி வெளியாகியுள்ளது. விதவிதமான சாக்கு போக்குகளை கூறி தான் வேலைக்கு சேர்ந்த நிறுவன உயரதிகாரிகளை அவர் சமாளித்து வந்துள்ளார். பல நிறுவனங்களில் பணிபுரிந்ததாக கூறி சோகம் பரேக்கை நீக்கியதாக சுஹைல் தோஷி என்ற உயரதிகாரி ஒருவர் சமூக தளத்தில் பதிவிட்டதும் தான் பலரும் அதை கண்டு பதறினர். அவர் தங்கள் நிறுவனத்திலும் பணிபுரிவதாக பலரும் பதிலளித்ததால் குழப்பமும் வியப்பும் ஏற்பட்டது. தான் 34 நிறுவனங்கள் வரை ஒரே நேரத்தில் பணிபுரிந்ததை இளைஞர் சோகம் பரேக் ஒப்புக்கொண்டுள்ளார். பணத்தேவை கடுமையாக இருந்ததால் இப்படி செய்ததாக கூறியுள்ளார் சோகம். அதே நேரம் அமெரிக்க புத்தாக்க நிறுவனங்களில் உள்ள பணியாளர் மேலாண்மை குளறுபடிகளை சோகம் பரேக்கின் செயல் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்தியாவின் தலைமை நீதிபதி வசிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்தில் இன்னும் வசித்து வரும் முன்னாள் தலைமை நீதிபதி DY சந்திரசூட்டை வெளியேற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து கடிதம் எழுதப்பட்டுள்ளது. முன்னாள் தலைமை நீதிபதி தனக்கு அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி அரசு வீட்டில் வசிப்பதாகவும், எனவே அவரை வெளியேற்றுவதுடன் அந்த வீட்டை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் கடந்த ஆண்டு நவம்பரில் ஓய்வு பெற்றாலும் தனக்கு ஒதுக்கப்பட்ட அதே அரசு வீட்டில் வசித்து வருகிறார். இதனால் அவருக்கு அடுத்து தலைமை நீதிபதி பதவியில் அமர்ந்த நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவும் நீதிபதி BR கவாயும் தங்கள் பதவிக்கான அதிகாரப்பூர்வ இல்லத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் தனக்கு ஒதுக்கப்பட்ட வேறு ஒரு வீட்டில் தான் வளர்க்கும் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யாததுதான் காலி செய்ய தாமதமாவதாக DY சந்திரசூட் தரப்பில் கூறப்படுகிறது. எப்படி இருப்பினும் உச்சநீதிமன்ற தரப்பிலிருந்து அரசுக்கு இதுபோன்ற கடிதம் எழுதப்படுவது மிகவும் அரிது என கூறப்படுகிறது. இந்த விவகாரம் பேசுபொருளான நிலையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்திய பெட்ரோகெமிக்கல் துறையில் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அதில் மற்றொரு பெரிய தொழிலதிபரான கௌதம் அதானியும் கால் பதிக்க உள்ளார்.
குஜராத் மாநிலம் முந்த்ராவில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் PVC வகை பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்யும் ஆலையை அதானி அமைக்க உள்ளதாகவும் 2028இல் அது உற்பத்தியை தொடங்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் PVC தேவை ஆண்டுக்கு 40 லட்சம் டன்னாக உள்ள நிலையில் 16 லட்சம் டன் மட்டுமே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ரிலையன்ஸ் ஆண்டுக்கு 7.5 லட்சம் டன் PVC தயாரித்து வருகிறது. அம்பானி ஆதிக்கம் செலுத்தும் மரபுசாரா எரிசக்தி துறையில் அதானி நுழைந்த நிலையில் அடுத்து மிக முக்கியமான பெட்ரோகெமிக்கல் துறையிலும் புகுவது இந்திய தொழில்துறையில் இரு பெரும் ஜாம்பவான்களுக்கு இடையே நேரடி போட்டி ஏற்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்தியாவின் அடுத்த தலைமுறை போக்குவரத்து எப்படி இருக்க வேண்டும் என செயல்திட்டம் வகுத்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹைப்பர்லூப் வாகனங்கள், மின்சார அதிவிரைவு பாதைகள், ரோப் வேக்கள், கேபிள் கார்கள், கேபிள் ரயில்கள் இந்தியாவின் எதிர்கால போக்குவரத்து முறைகளாக இருக்கும் என அவர் கூறினார். மொபைல் செல்போன்கள் வாயிலாக ஓட்டுநர் பரிசோதனை, பல்வேறு எரிபொருட்களில் இயங்கக்கூடிய வாகனங்கள் என சோதனை முயற்சிகளும் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். 25,000 கிலோமீட்டர் நீளமுள்ள 2 வழிச்சாலைகளை 4 வழிச்சாலைகளாக மாற்றும் திட்டம் விரைந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். சாலை கட்டமைப்பு மேம்படுவது பயணிகளுக்கான வசதியாக மட்டுமில்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்த AI தொழில்நுட்பங்கள், ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு போன்ற முறைகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் மின்சார கார்கள் விற்பனை அதிகரித்து வருவதாகவும் அதே நேரம் பெட்ரோல், டீசலில் இயங்கும் கார்கள் விற்பனை குறைவதாகவும் ஸ்ரீராம் பைனான்ஸ் நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 717 மின்சார கார்கள் விற்றதாகவும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அது 13 மடங்கு அதிகரித்து 9,804 இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனையும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு நிமிடத்தில் என்ன செய்ய முடியும் அல்லது எதை கற்றுக்கொள்ள முடியும்? இன்ஸ்டாகிராமில் பதிவிடப்படும் ரீல்ஸ் கூட ஒரு நிமிடத்தை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிடத்தின் சக்தியை டெபாஷிஸ் சாட்டர்ஜியின் புத்தகம் நமக்கு அழகாக உணர்த்துகிறது. பல வருடங்களில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை நிமிடங்களில் கற்றுக்கொள்ள வழியை காட்டுவதற்காக கோழிக்கோட்டில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் இயக்குநரான சாட்டர்ஜி எழுதிய புத்தகம்தான் 1 Minute Wisdom. எளிமையான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் வாழ்க்கை, கற்றல் மற்றும் தலைமைத்துவம் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டுரை அல்லது குறிப்பும் ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்குகிறது. கர்நாடகாவில் ஹசன் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு மரணங்களுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மாநில அரசு நியமித்த நிபுணர் குழு கூறியுள்ளது. மற்ற நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளும் இதையே கூறுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புகைப்பிடித்தல், வாழ்க்கை முறை மாறுபாடு போன்றவை மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. திடீர் மாரடைப்பு மரணங்களுக்கும் கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என கூறியதற்காக மருத்துவ விஞ்ஞானிகளிடம் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா மன்னிப்பு கோர வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். சில வெளிநாட்டு சக்திகளின் வழிநடத்தலின் பேரில் அவர் இவ்வாறு பேசினாரா என்ற சந்தேகமும் இருப்பதாக மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான மோதலை தொடர்ந்து புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். அமெரிக்கா கட்சி என்ற தனது கட்சிக்கு பெயர் சூட்டியுள்ளார். வீண் விரயம் மற்றும் ஊழலால் நாடு திவாலாகும் போது ஒரு கட்சி முறையில் வாழ்வது ஜனநாயகம் அல்ல என்று எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். மக்களுக்கு சுதந்திரத்தை திருப்பி அளிப்பதற்காக தனது கட்சி உருவாகியுள்ளதாகவும் எலான் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். வரி மற்றும் செலவு குறைப்பு மசோதா காரணமாக டிரம்புக்கும் உலக செல்வந்தரான மஸ்கிற்கும் மோதல் வெடித்திருந்தது. மதுரை தமுக்க மைதானத்தில் அகில இந்திய நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கனைன் கிளப் சார்பில் நடந்த இக்கண்காட்சியில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 45 வகைகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. ராட்வீலர், ராஜபாளையம் என பல வகை நாய்கள் அழகு, சுறுசுறுப்பு, சாகசம் என பல்வேறு தலைப்புகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டனர். ஏராளமான பொதுமக்கள் இந்த கண்காட்சியை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் அருகே ஒற்றை யானை ஒன்று ஆக்ரோஷத்துடன் மலை ரயிலை மறித்து நின்றது. மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், சிறுமுகை போன்ற பகுதிகளில் இருந்து உணவு, நீர் தேடி யானைகள் அதிக அளவு வரத் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒற்றை காட்டு யானை மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி வந்து கொண்டிருந்த மலை ரயிலை
மரப்பாலம் பகுதியில் ஆக்ரோஷத்துடன் வழிமறித்தது. இதனால் மலை ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டது. சிறிது நேரம் அங்கேயே நின்ற காட்டு யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. தலாய்லாமாவுக்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திபெத்திய பௌத்தர்களின் மதகுருவான தலாய்லாமாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் இதற்கான விழா கடந்த ஒரு வாரமாக இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் கெரே உட்பட ஏராளமானோர் தர்மசாலாவிற்கு வந்திருந்தனர். மத்திய அரசு சார்பில் அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்நிலையில் தலாய்லாமாவிற்கு அர்ஜென்டினா நாட்டிலிருந்து பிரதமர் மோடி வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். அன்பு, பொறுமை, ஒழுக்கத்தின் அடையாளமாக திகழும் தலாய்லாமா நீண்ட ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துவதாக பிரதமர் தன் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தர்மசாலாவில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திபெத் பகுதியை தனி நாடு என கூறி வரும் தலாய்லாமாவை 1959ஆம் ஆண்டு சீனா வெளியேற்றியது. இதையடுத்து அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்து திபெத் நாடு கடந்த அரசாங்கம் என்ற பெயரில் தனி அரசையை நடத்தி வருகிறார். இந்த சூழலில் அடுத்த தலாய்லாமா தேர்வும் சர்ச்சையாகியுள்ளது. சர்க்கரை மிகுந்த பானங்கள், மது, புகையிலை பொருட்களுக்கான விலையை 50 விழுக்காடு அதிகரிக்க வேண்டும் என சர்வதேச சுகாதார நிறுவனம் உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. உடல் நலனுக்கு பெரும் கேடு விளைவிக்கும் பொருட்களுக்கு விலையை அதிகரிப்பதன் மூலம் அவற்றின் விற்பனையை குறைக்க முடியும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் சர்க்கரை நோய், சில வகை புற்றுநோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் விலை உயர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் கிடைக்கும் சுமார் 80 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை மருத்துவ கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சர்வதேச சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. தென்னாப்பிரிக்கா, கொலம்பியா ஆகிய நாடுகளில் இந்நடைமுறை மிகவும் பலன் தந்துள்ளதால் பிற நாடுகளும் இதை பின்பற்றலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இப்பரிந்துரைக்கு குளிர்பான தயாரிப்பு நிறுவனங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சர்க்கரை மிகுந்த பானங்களுக்கு கூடுதல் வரி விதிப்பதால் உடல் பிரச்சனைகள் குறைந்ததாகவோ உடல் பருமன் குறைந்ததாகவோ எந்த நாட்டிலும் தரவுகள் இல்லை என அவை கூறியுள்ளன. நாட்டில் மின்சார கார்கள் விற்பனை அதிகரித்து வருவதாகவும் அதே நேரம் பெட்ரோல் டீசலில் இயங்கும் கார்கள் விற்பனை குறைவதாகவும் ஸ்ரீராம் பினான்ஸ் நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 717 மின்சார கார்கள் விற்றதாகவும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அது 13 மடங்கு அதிகரித்து 9804 இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனையும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் அடுத்த தலைமுறை போக்குவரத்து எப்படி இருக்க வேண்டும் என செயல்திட்டம் வகுத்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹைப்பர்லூப் வாகனங்கள், மின்சார அதிவிரைவு பாதைகள், ரோப் வேக்கள், கேபிள் கார்கள், கேபிள் ரயில்கள் இந்தியாவின் எதிர்கால போக்குவரத்து முறைகளாக இருக்கும் என அவர் கூறினார். மொபைல் செல்போன்கள் வாயிலாக ஓட்டுநர் பரிசோதனை, பல்வேறு எரிபொருட்களில் இயங்கக்கூடிய வாகனங்கள் என சோதனை முயற்சிகளும் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். 25,000 கிலோமீட்டர் நீளமுள்ள 2 வழிச்சாலைகளை 4 வழிச்சாலைகளாக மாற்றும் திட்டம் விரைந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். சாலை கட்டமைப்பு மேம்படுவது பயணிகளுக்கான வசதியாக மட்டுமில்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்த AI தொழில்நுட்பங்கள், ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு போன்ற முறைகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். கர்நாடகாவில் அசன் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு மரணங்களுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மாநில அரசு நியமித்த நிபுணர் குழு கூறியுள்ளது. மற்ற நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளும் இதையே கூறுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புகைப்பிடித்தல், வாழ்க்கை முறை மாறுபாடு போன்றவை மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திடீர் மாரடைப்பு மரணங்களுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என கூறியதற்காக மருத்துவ விஞ்ஞானிகளிடம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மன்னிப்பு கோர வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். சில வெளிநாட்டு சக்திகளின் வழிநடத்தலின் பேரில் அவர் இவ்வாறு பேசினாரா என்ற சந்தேகமும் இருப்பதாக மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனான மோதலை தொடர்ந்து புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். அமெரிக்க கட்சி என்று தனது கட்சிக்கு பெயர் சூட்டியுள்ளார். வீண் விரயம் மற்றும் ஊழலால் நாடு திவாலாகும் போது ஒரு கட்சி முறையில் வாழ்வது ஜனநாயகம் அல்ல என்று எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். மக்களுக்கு சுதந்திரத்தை திருப்பி அளிப்பதற்காக தனது கட்சி உருவாகியுள்ளதாகவும் எலான் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். வரி மற்றும் செலவு குறைப்பு மசோதா காரணமாக ட்ரம்புக்கும் உலக செல்வந்தரான மஸ்கிற்கும் மோதல் வெடித்திருந்தது.